ரா 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 ரே ரா 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 ரா. வணக்கம் மக்களே, மீண்டும் உங்கள் மனோ சேனலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது வாரம் வாரம் உங்களை சந்திக்கிறதுல என்கிட்ட ஒரு விஷயங்கள், நிறைய அனுபவங்கள் இருக்கலாம். பட் அது கரெக்டாக உங்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து என்னுடைய உடன்பிறவா சகோதரர் மிஸ்டர் ராஜேஷ். வணக்கம் வணக்கம் வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ராஜேஷ் அவர்கள் தான் எனக்கு முழுக்க இது ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா என்கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கலாம், பாட்டு இருக்கலாம், பட் இது டெக்னிக்கலாக இதுக்கு தேவையான விஷயங்கள், அது அப்லோட் பண்ணுறது, அது வந்து உங்களுக்கு சேரக்கூடிய அந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டு, அந்த சவுண்டு, இதில் எது முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்லணும், இதெல்லாமே ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்குன்றது இட்ஸ் நாட் ஈஸி இல்லையா? ஸோ அதெல்லாமே எனக்கு உதவு பண்ணுறதுனால தான் நான் ஒவ்வொரு வாரமும் உங்களை அந்தந்த டைமுக்கு ரீச் பண்ண முடியுது. தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், இப்படி ஒரு 40 வருஷமுடைய அனுபவங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ராஜேஷ் அவங்களுடைய நண்பர்கள் இவங்க தான் என்னை தூண்டி நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும், நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியணும், நிறைய அனுபவம் இருக்கிற சிங்கர்ஸ் நீங்கள் எல்லாமே மக்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கற்றுக்கிறவங்களுக்கும் உங்களுடைய ரசிகர்களுக்கும், அதாவது உங்கள் பாடல்கள் வந்த டைமில் ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருக்கலாம், காலேஜ் படிக்கிறவங்களாக இருக்கலாம், உங்கள் பாட்டுனால் காதல் பிறந்து அதில் வளர்ந்தவங்க, இன்றைக்கி குழந்தைங்க எல்லாம் பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, இதெல்லாமே நிறைய ட்ராவல்ஸில் பியூட்டிஃபுல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான வழி காட்டி கொடுத்தாங்க. அதுக்கு தான் நன்றி சொன்னோம் ராஜேஷ்க்கு. ராஜேஷ், அதுதான் ஒரு பாட்டுருக்கேன், ஏதாவது நம் ஃப்ரீயாக இருந்தால் மியூசிக் தானே. ஸோ இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பேசலாம்னா, ஒரு இல்லைண்ணா, நீங்கள் எப்பயுமே உங்கள் கூட இருக்கிறவங்கள எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இருக்கிற இடமே ஒரு கலகலகலன்னு இருக்கும், ஜாலி. ஆமாம், ஜாலியாக இருக்கும். எப்பயுமே உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே வர ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஹாப்பியாக வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்குள்ளேயும் ஒரு அன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது சொன்னீங்க, உங்களுக்குள்ளே ஒரு சோகம் 100% இருக்கும், நிறைய நிகழ்வுகள். அது நீங்கள் மக்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுன்றதை சரி கேட்கணுன்னு தான் இப்போ உங்கள்கிட்ட. கண்டிப்பாக. அதாவது நிறைய பேர் கலைஞர்களுடைய வாழ்க்கை அதுதான். ஆமாம். நிறைய சந்தோஷத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு அண்ணன் வந்து எம்எஸ்வி ஐயா ஒரு பாட்டே பண்ணியிருக்காரு, தன் கண்ணீர் வந்து மறைச்சிக்கின்னு இன்பம் கொடுப்பான் கலைஞன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கலைஞர் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அது வந்து அது வந்து வெளிப்படையாக சிலதெல்லாம் மக்களுக்கு சொல்லலாம், சிலதெல்லாமே சொன்னால் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, சும்மா இது வந்து ரிப்பீட்டாக இதெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்றவங்களும் இருக்காங்க மக்கள். ஸோ அதுக்காகவே மோஸ்ட்லி யாருக்கு கஷ்டம் இல்லை, மனிதன் என்றாலே நிறைய அவங்களுக்கு போட்டி, பொறாமை, லைஃப்பில் சேலஞ்சஸ் இல்லாத லைஃபே இருக்காது. இப்படி கொஸ்டின் நீங்கள் கேட்டதுனால அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எனக்கு 2-3 வந்தது என் வாழ்க்கையில். அதாவது தாங்க முடியாத பெயின், அந்த பெயினில் என்னுடைய தொழிலை விட முடியல. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் 2002 டிசம்பர். எங்கள் அப்பா வந்து ஹார்மோனிஸ்ட்டு ரசூல், அவர் வந்து ரேடியோ ஆர்டிஸ்டாக இருந்தவர். எங்கள் அம்மா வந்து மேடை நாடகத்தில் அவங்க வந்து பெரிய பிரபலமாக இருந்தாங்க ஆந்திர மாநிலத்தில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அப்பா வந்துட்டு நான் 2002 டிசம்பரில் சிங்கப்பூர் ஒரு எம்பி முதல் தடவை அவர் வந்து எம்பியாக நிற்கிறார், ஈஷூன் அப்படின்ற தொகுதிக்கு. அதுக்கு வந்து என்னுடைய நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து டிசம்பர் 2ஆம் தேதி சாயந்தரம் 2002. அன்றைக்கி மார்னிங்கு ஃப்ளைட்டில் கிளம்பும்போது எங்கள் அப்பா என் கூட வந்தார், ஏர்போர்ட்டுக்கு வந்தார். புட்டபர்த்தி போகணும், சத்யசாய் பாபாவை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். கண்டிப்பாக போகலாம் பாபா, உங்களுடைய பிஏக்கு ஃபோன் பண்ணிவிட்டு. நான் 4-5 வாட்டி அங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் அப்பா மேலே ஒரு கலைஞர் என்று பாபாவுக்கு ஒரு
பாசம் இருக்குது. ஸோ வந்த உடனே 2 நாளில் வந்துடுவேன்னு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னை வந்து அவர் அனுப்பும்போது அவர் கண்ணில் ஒரு 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 ஏதோ ஒரு தெரியாத ஏதோ கொஸ்டின்ஸு, ஒரு கேள்விகள், என்னமோ ஒரு நான் அது சொல்ல தெரியல. அதாவது அது பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவருடைய மனசில் ஏதோ சொல்லணும் அப்படின்றது அவர் கண்ணில் தெரியுது. பட்டு எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிறது பார்த்தேன். ஸோ அப்படியே சிங்கப்பூர் கிளம்பி போனேன். சிங்கப்பூர் அன்றைக்கி மத்தியானம் இறங்கின பிறகு ஈவினிங் வந்துட்டு ஒரு சின்ன டின்னருக்கு அந்த நிற்கிற எம்பி கண்டெஸ்டண்ட்டு அவங்க எல்லாம் வந்து ஒரு டீ மாதிரி ஈவினிங் மீட் பண்ணோம். 2.5 hours டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு இன்னொரு 2 hours நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நம்ம போகலாம். நைட் 9:30க்கு அங்கே நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற மாதிரி. நான் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு இந்தியாவிலேருந்து ஃபோன், என்னுடைய பிரதர் ஃபோன் பண்ணி, அப்பா அர்ஜெண்ட்டாக ஹாஸ்பிட்டலில் இருக்கார், எமர்ஜென்சியில் அப்படின்னு. எனக்கு அப்போது டைம் பார்த்தா அங்கே அந்த ஊர் டைமு 8:40 ஈவினிங். நமக்கு ஒரு 2.5 hours முன்னாடி இங்கே டைமு. ஸோ 6:05 இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே டைமு, 6:10 நானும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் எந்த ஹாஸ்பிட்டலு, அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். வித்தின் ஒரு 15 minutes மறுபடியும் ஃபோன் வந்தது. இஸ் நோ மோர், அப்பா தவறிட்டாருன்ற மாதிரி டாக்டர் டிக்ளேர் பண்ணிட்டாருன்னு நியூஸ் 8:55 9க்குள்ளே வந்துச்சு. இமிடியேட் வந்து 9 o'clock 9:30 எனக்கு அந்த எம்பி நிற்கிற ஒரு நடுவில் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நான் இந்த சிச்சுவேஷன் 10 நிமிஷம் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ்டாக, அப்போ ஒன்றும் புரியல அப்படின்னு. ஸோ ஒரு 2 பேர் கரெக்டாக ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. நியூஸ் அவருக்கு தெரிஞ்சது. அவரும் கிளம்பி வந்துட்டார். வந்துட்டு 9:10 9:15 எல்லாம் மீட் பண்ணோம். நைட்டு 3 மணிக்கு 3:40க்கு 3:35க்கோ இன்னும் சிங்கப்பூர்லேருந்து ஃப்ளைட் இருக்குது சார், அதில் நீங்கள் கிளம்பி, அது முக்கியமான விஷயம், அப்பா தவறிட்டாருன்னா அது வந்து நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாத விஷயம். அதனால் நீங்கள் அந்த ஒர்க்கு பாருங்கள் சார், நான் வந்து மற்ற ஆர்டிஸ்ட் வச்சுட்டு ஐ வில் ப்ரோக்ராமை ப்ரொசீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 5,000+ க்ரௌடு சார். அவருக்கு சரிங்க சார், நான் என்னுடைய மைண்ட் எப்படி என்ன சொல்லுதுன்னு இப்போ நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாம் கிளம்பின பிறகு நான் யோசித்தேன். எங்கள் அப்பா வந்து கலைஞர், எங்கள் துறை வந்து நாடகத்துறையிலிருந்து எங்கள் அம்மா அப்பா எங்களை வளர்த்தாங்க. இசை தான் எங்களுக்கு உயிர், அதுதான் சோறு. ஸோ நான் பாடாமே அந்த ஃப்ளைட் ஏறி வந்தால் எங்கள் அப்பா ஆன்மா என்ன நினைக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணேன். மடையா, உனக்கு போகிறது எப்படியும் போகிறோம், 4 பேர் சந்தோஷத்தை கொடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு அவர் கேள்வி கேட்ட மாதிரி ஒரு என் மனசில் பட்டுச்சு. நான் இமீடியட்டாக கூட இருந்தார் இல்லையா, ஏர்போர்ட்டுக்கு வேணாம் சார், நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனேன். அங்கே போன பிறகு யாருக்கும் எதுவுமே தெரியாது. நான் மேடை ஏறினேன். ஏறிட்டு என்னுடைய ஹிட் சாங்ஸ் எல்லாமே தில்லானா அது இது அழகையில் இல்லாமல் ஒவ்வொன்று சாங்ஸு ஹிட் சாங்ஸ் எல்லாம் பாடிட்டுருக்கேன். பயங்கர உற்சாகம் மக்களுக்குள்ள. சிலதெல்லாம் முக்கால மாதிரி சாங்ஸ் எல்லாம் பாடும்போது பசங்கள்லாம் எந்திரிச்சு டான்ஸ் ஆடும்போது அப்படியே கண்ணீர் அப்படியே கொட்டுது எனக்கு. பாடாமல் இருக்க முடியாது இல்லையா, அப்படியே தொடச்சிக்கிட்டு நான் பாடிட்டே இருக்கேன். அப்போது அந்த யார் கண்டெஸ்ட் பண்ணுறாரோ அவர் மேலைக்கு வந்துட்டார். ஒரு 1.5 hour கிட்டத்தட்ட ஒரு 12-13 பாட்டு பாடிட்டேன். என்னால் அவங்க பாடிட்டு இருக்கிறவங்க நிறுத்த முடியல அவங்க. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் மேடைக்கு வந்துட்டார். வந்துட்டு ஒரு கலைஞருடைய வாழ்க்கை பாருங்கள், உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்கிற மனோ அவர்களுடைய அப்பா வந்து தவறிட்டார். இந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. இப்போது இன்னொரு 3 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அவர் ஃப்ளைட்டு இங்கேருந்து கிளம்பணும். அவர் ஏர்போர்ட்டுக்கு போக சொன்னாலும் இங்கே வந்து இந்த 5,000-6,000 பேரை சந்தோஷப்படுத்தி அப்புறம் போகணும் அப்படின்ற, ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வருதுன்னா, இவரை பெற்ற தாய் தந்தை ஒரு அற்புதமான ஒரு இசைக்கு அவங்க வந்து
நன்றி அவங்க செலுத்தினதுனால தான் இந்த மாதிரி ஒரு பையன் பிறந்திருப்பான் அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப இதுவாக பேசினார். எல்லாம் மௌனம் செலுத்த சொன்னார். நான் மனசார 3 நிமிஷம் அவங்க எல்லாம் 5000 பேருக்கு ப்ளஸ்ஸு அங்கே நின்றுட்டு மௌனம் செலுத்தும் போது எங்கள் அப்பா ஆன்மா எவ்வளோ சாந்தி அடைஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாமே ஒட்டுமொத்தமாக அவங்களா நின்று 1 நிமிஷம் 2 நிமிஷம் மௌனம் செலுத்துறதுன்றது ஒரு சாதாரண ஹார்மோனிஸ்ட் எங்கள் அப்பா. ஸோ அந்த நேரத்துக்கு எனக்கு மனசு நிறைவாக இருந்தது. சரி, அட்லீஸ்ட் இத்தனை ஆன்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு ப்ரே பண்ணாங்க, இது என்னால் செய்ய முடிஞ்சது அப்பா அப்படின்னு நன்றி சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த டைமுக்கு நம்ம நடிகர் நெப்போலியன் சார் தான் எங்கள் ஏரியா எம்எல்ஏவாக இருந்தார். மற்ற பணிகள் எல்லாம் ஹெல்ப் பண்ணார், எல்லாம் நடந்தது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஹேண்டில் பண்ண விதம் நான் கிடையாது, எங்கள் அப்பா எங்கள் அம்மா வளர்த்தன அதை முறையும் ப்ளஸ் இசை மேலே அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் தான் நான் பார்த்தேன். அவங்க ஒரு 50 ரூபாய்க்கு கூட கல்கத்தா வரைக்கும் ட்ராமாவுக்கு போய் மேடை நாடகத்துக்காக 50 ரூபா அந்த காலத்தில் 70s போய் அவங்க ட்ரூப்போடு திரும்பி வரும்போது அதெல்லாம் சின்ன வயசில் எங்கள் அண்ணா சொல்லி நான் கண்ணார பார்த்து இதெல்லாமே இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே கிடைச்சதுனால தான் வெவ்வேறு இதில் டைரெக்ஷன்ஸில் என்னுடைய மைண்டு போகாமல் மனசு அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எந்த காதலோ இன்னொன்று அது போகாத ஒரு மனப்பக்குவம் வரத்துக்கு சின்ன வயசுலேயே காரணம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸு நடக்கிறது தான். எல்லா கலைஞர்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு சினிமாவில் நடந்த மாதிரி இருக்குது நிறைய. சத்தியமாக அது வந்து இது சில பேருக்கு நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம், பட் நடந்தது தான் நம்ம சொல்ல முடியும். ஆமாம்.